வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான, ஆழமான அலசலுக்குள்ள போகப் போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த தேடலோட நோக்கம் என்னன்னா, மனித மனசோட உளவியல் வரம்புகள தாண்டி தியானத்தின் பாதைக்கு எப்படி போறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான். சரியா சொன்னீங்க. ஆமா. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூல ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1986ல அமெரிக்காவை விட்டு வெளியேறின பிறகு உருகுவே நாட்டுல இருக்கிற புண்டா டெல் எஸ்டே அப்படிங்கிற நகரத்துல ஓஷோ வழங்கின பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலுக்கு அப்பால் அப்படிங்கிற சொற்பொழிவோட முதல் பகுதி இது. கண்டிப்பா. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க நம்ம தெளிவுபடுத்திடணும். ஓ, சொல்லுங்க. இந்த சோர்ஸ்ல மதங்கள், அப்புறம் அரசியல், சமூக கட்டமைப்புகள் பத்தி ஓஷோவோட கருத்துக்கள் ரொம்பவே தீவிரமானவை. அதாவது ரொம்ப சார்ஜான விஷயங்கள். சிலருக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். நாம ரெண்டு பேரும் இந்த கருத்துக்களை ஆதரிக்கவும் இல்ல, எதிர்க்கவும் இல்ல. கண்டிப்பா இல்ல. எந்த ஒரு சார்பும் இல்லாம மூல ஆதாரத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே நடுநிலையா உங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் எங்களோட நோக்கம். இது நீங்க சுயமாக சிந்திப்பதற்கான ஒரு களம் மட்டுமே. அந்த தெளிவுபடுத்துதல் ரொம்ப அவசியம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வாங்க, அமைதிக்குள் நுழைவோம். இந்த உரையாடல் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட தொடங்குது. என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஓஷோவோட சீடர்கள் ஒருத்தர் கேக்குறாரு, நாங்க இந்த உலகத்தோட சந்தைக்குள்ள, அதாவது மார்க்கெட் பிளேஸ்க்குள்ள போகும்போது சாதாரண மனிதர்கள் கிட்ட இருந்து ரொம்ப அந்நியப்பட்டு நிக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம். நாங்க உலகத்தை விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோமா அப்படின்னு கேக்குறாங்க. இது ஆன்மீக பாதையில போற பலருக்கும் வர சந்தேகம் தான். ஆனா ஓஷோவோட பதில் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உண்மையை விட்டு தூரம் போகல. இந்த சாதாரண உலகம்தான் பல மில்லியன் வருஷங்களா தங்களோட உண்மையான இயல்புல இருந்து ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னு சொல்றாரு. அதாவது அவங்க சொந்த வீட்டுக்கு போற வழியே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. மனிதர்கள் தங்களை சுத்தி ஒரு போலியான அடையாளத்தை கட்டமைச்சுக்கிட்டு அதுதான் நிஜம்னு நம்புறாங்க. இத அவர் ஒரு ஆழமான கதை மூலமா சொல்றாரு. அரசனும் பிச்சைக்காரனும் கதை. ஆமா, அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா, நீங்க இத கேட்கணும். ஒரு பெரிய நாட்டை ஆள்ற அரசன். அவனுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் அதிகாரத்தோட மட்டும் சிம்மாசனத்துல உட்காரக்கூடாதுன்னு அரசன் நினைக்கிறான். வாழ்க்கையோட இரு துருவங்களையும் அவன் உணரணும்னு முடிவு பண்ணி ஒரு நாள் ராத்திரி அவனோட அரச உடைகள், நகைகள் எல்லாத்தையும் பிடுங்கிடுறான் இல்லையா? ஆமா, பிடுங்கிட்டு அவனுக்கு ஒரு கிழிஞ்ச பிச்சைக்காரன் உடுப்ப மாட்டி விட்டு, இனி நீ என் பையன் இல்ல, நாட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி ஒரு ரதத்துல ஏத்தி துரத்திடுறான். அந்த இளவரசனோட மனநிலையை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே அடையாளம் நான் ஒரு இளவரசன் அப்படிங்கிறது தான். ஆமா, திடீர்னு அந்த அடையாளம் ஒரே நொடியில பறி போகும்போது அவனோட மூளை அதை எப்படி ஏத்துக்கும்? அதுதான் இங்க விஷயமே. பல வருஷங்கள் ஓடிடுது. அந்த இளவரசன் நிஜமாவே ஒரு பிச்சைக்காரனா மாறிடுறான். தன் பழைய அடையாளத்தை முழுசாவே மறந்துடுறான். ஆமா, தெரு தெருவா பிச்சை எடுக்கிறான். அப்புறம் ஒரு நாள் கொளுத்துற வெயில் காலத்துல தன் கால்ல புண்களோட கிழிஞ்ச செருப்பு வாங்கறதுக்காக ஒரு உணவகத்தோட வாசல்ல உட்காந்து பிச்சை கேட்டு அழுதுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய தங்க ரதம் அங்க நிக்குது. கரெக்ட். அதுல இருந்து வந்த அரண்மனை அதிகாரி ஒருத்தன் அவன்கிட்ட உங்க அப்பா ரொம்ப வயசாகி இறக்குற நிலைமையில இருக்காரு, உங்களை உடனே நாட்டு ஆளை கூப்பிட்டாருன்னு சொல்றான். பல வருஷமா தான் ஒரு பிச்சைக்காரன்னு ஆழமா நம்பிட்டு இருந்த அவனோட மனசு அந்த ஒரு செய்தியை கேட்டதும் எப்படி மாறி இருக்கும்? ஒரு மேஜிக் மாதிரி அந்த ஒத்த செகண்ட்ல அவனுக்குள்ள இருந்த அந்த பிச்சைக்காரன் நிரந்தரமா காணாம போயிடுறான். அவன் கிழிஞ்சிருந்தாலும் அவனோட முகமும் கண்ணும் இப்போ ஒரு அரசனுக்குரிய கம்பீரத்தை பெற்றுடுது. அவன் ரதத்துல ஏறி நேரா அப்பா கிட்ட போல. ஆமா, அவன் என்ன சொல்றான்னா, முதல்ல என்ன ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போ, நான் குளிச்சு புதிய அரச உடைகளை அணியணும், என் அப்பா முன்னாடி நான் ஒரு இளவரசனாதான் போவேன்னு சொல்றான். அவன் அரசன் கிட்ட போனதும் நடக்கிற உரையாடல்ல தான் ஓஷோ மனித உளவியலோட பெரிய ரகசியத்தை உடைக்கிறாரு. நீங்க கூப்பிடாம இருந்திருந்தா நான் பிச்சைக்காரனாவே செத்து போயிருப்பேனே அப்படின்னு கோவமா கேக்குறான் அந்த பையன். அதுக்கு அரசன் சொல்றாரு, அரசன், பிச்சைக்காரன் இது ரெண்டுமே சமூகம் உனக்கு கொடுத்த அடையாளங்கள் தான். அது உன்னோட உண்மையான இயல்பு கிடையாது. இந்த அடையாளங்களுக்கு பின்னாடி உனக்குள்ள ஆழமா மாறாத ஒரு உண்மை இருக்கு, அதனையும் உணரணும்னு சொல்றாரு. இது நம்ம டே டு டே லைஃப்ல எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்க. நாமும் தினமும் வேலைக்கு போகும்போது மேனேஜர் அப்படிங்கிற அடையாளத்தையும், வீட்டுக்கு வரும்போது பெற்றோர் அப்படிங்கிற அடையாளத்தையும் மாட்டிக்கிறோம். ஆனா இந்த முகமூடிகள் எதுவுமே நாம இல்ல அப்படிங்கறத ஓஷோ உணர்த்துறாரு. இத சொல்றதாலதான் மக்கள் ஓஷோவை அவ்வளவு எதிர்க்கிறாங்களா? ஆமா, ஓஷோ ஏன் இவ்ளோ கடுமையா எதிர்க்கப்படுறாரு அப்படிங்கிறதுக்கான விடை இதுதான். மக்கள் தங்களோட உண்மையான இயல்பை மறந்துட்டு போலி அடையாளங்களோட தூங்கிட்டு இருக்காங்க. உண்மை, அவங்களோட தூக்கத்தை கலைக்குது. எக்ஸாக்ட்லி.
தூக்கம் களைவதாலேயே அவங்க ஓஷோ மேல கல்லு வீசுறாங்க. மக்கள் பொய்களை பார்த்து ஒருபோதும் கோவப்படுறதில்ல, ஏன்னா பொய்கள் அவங்களுக்கு வசதியா இருக்கு. இது எனக்கு அவர் சொல்ற அந்த கிரேக்க நாட்டு சம்பவத்தை நினைவூட்டுது. அங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, அந்த டூரிஸ்ட் விசிட். ஓஷோ கிரேக்க நாட்டுக்கு வெறும் 4 வாரம் தங்குறதுக்காக ஒரு டூரிஸ்டா போயிருக்காரு. கிரேக்கம் பல்லாயிரம் வருஷ பழமையான நாடு. அங்க இருக்கிற கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் சர்ச் 2000 வருஷ பழமையான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. ஆனா வெறும் 4 வாரத்துக்கு வந்த ஒரு டூரிஸ்ட பார்த்து அந்த சர்ச்சோட பேராயர் மரண பயம் கொள்றாரு. ஓஷோவை உடனே நாட்டை விட்டு வெளியே அனுப்பலன்னா அவர் தங்கியிருக்கிற வீட்டை கொளுத்துவோம், கல்ல வீசுவோம்னு பகிரங்கமா மிரட்டுறாரு. ஒரு தனிய மனுஷனை பார்த்து இவ்ளோ பழமையான ஒரு அமைப்பு ஏன் பயப்படணும்? அந்த பேராயர் நாட்டின் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் தொடர்ந்து தந்தி அனுப்புறாரு. கிரேக்க தேவாலயத்தை அழிக்கிறதுக்காகவே இவர் நரகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்காருன்னு சொல்றாரு. இதுல ஓஷோ எழுப்புற கேள்வி மிக முக்கியமானது. 2000 வருஷமா நீங்க கட்டி காப்பாத்துற ஒரு மதம் வெறும் 4 வாரம் வந்து தங்குற ஒரு தனி மனிதரால் அழிக்கப்பட்டுடும்னா அந்த மதத்தோட அடித்தளம் எவ்வளவு போலியானது. உண்மையாவே சக்தி வாய்ந்த ஒன்ன யாரும் அவ்வளோ ஈஸியா அழிச்சிட முடியாது. இருட்டுல பல வருஷமா பழக்கப்பட்ட கண்ணுக்கு ஒரு சின்ன உண்மையோட வெளிச்சம் கூட பெரிய அச்சுறுத்தலா தான் தெரியும். சரி, இந்த அடையாளங்கள் மதங்கள் இதெல்லாம் தாண்டி நாம அன்றாடம் பேச தயங்குற சில விஷயங்களை பத்தி அவர் ரொம்ப தீவிரமா பேசுறாரு. ஆமா, உணவு மேஜையில நாம குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடும்போது சில விஷயங்களை பத்தி பேசவே மாட்டோம். சமூகத்துல அது தப்புன்னு முத்திர குத்தப்பட்டிருக்கும். முக்கியமா பணம், பாலியல், அப்புறம் மரணம். இவை மூன்றும் ஏன் இவ்ளோ பெரிய கேபுவா இருக்கு? முதல்ல பணத்தை எடுத்துப்போம். பணங்கிறது அடிப்படையில பொருட்களை பரிமாற்றம் செஞ்சுக்கிற ஒரு சாதாரண கருவி. ஆனா மனிதர்களோட பேராசையால அது ஒரு எஜமானனா மாறிடுச்சு. கரெக்ட். பணம் இருக்கிறவன் அதை எப்படி சம்பாதிச்சான்னு நினைச்சு ஆழமான குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறான். மத்தவங்கள சுரண்டி சம்பாதிச்ச பணம் அவனுக்கு நிம்மதியா தர்றதில்ல. இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்கவே மனிதன் தொண்டு நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறான்னு ஓஷோ சொல்றாரு. இத மேலோட்டமா கேட்கும்போது துண்டு செய்யறது நல்ல விஷயம் தானேன்னு தோணும். ஆமா, பெரிய கோடீஸ்வரர்கள் பள்ளிக்கூடம், மருத்துவமனை கட்டித்தர்றது சமூக அக்கறையால தான் நாம நம்புறோம். ஆனா ஓஷோ சொல்ற அந்த கருத்து, அதாவது அவங்க செஞ்ச பாவங்களை கழுவுறதுக்கான ஒரு உளவியல் தந்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதுக்கு அவர் ஆல்ஃபிரட் நோபல் கதையை ஒரு உதாரணமா சொல்றாரு. முதல் உலக போர்ல வெடிகுண்டு தயாரிச்சு வித்த ஆல்ஃபிரட் நோபல். ஆமா, அவர் எந்த பக்கம் நின்றார் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, 2 தரப்புக்குமே அவர் தான் ஆயுதங்களை வித்தாரு. போர்ல யார் இறந்தாலும் அது நோபலோட குண்டுகளால தான் நடந்துச்சு. அந்த இரத்தக்கரைகள் படிஞ்ச பணத்துல இருந்து தான் உலகத்தோட மாபெரும் கௌரவமா கருதப்படுற அமைதிக்கான நோபல் பரிசு உருவாக்கப்பட்டுச்சு. அவர் சம்பாதிச்ச பணம் இவ்ளோ பெருசு, இன்னைக்கு வரைக்கும் அந்த வட்டியில இருந்து தான் நோபல் பரிசு கொடுக்கறாங்க. அமைதிக்கான பரிசு போரோட ரத்த பணத்துல கொடுக்கறாங்கங்கிறது ஒரு பெரிய வரலாற்று முரண். இந்த குற்ற உணர்ச்சி மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போகும்னு காட்டுறதுக்கு அவர் பாண்டியஸ் பிலாத்து கதையையும் இணைக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைய உத்தரவு கொடுத்த அந்த அதிகாரி தானே? ஆமா, உத்தரவு கொடுத்த பிறகு பிலாத்து முதல்ல செஞ்ச காரியம் தண்ணீர் கொண்டு வந்து தன் கைகளை கழுவுனதுதான். ஒரு உத்தரவு போட்டா ஒருத்தரோட கையில எப்படி அழுக்கு படியும்? அதுதான் உளவியல். இது ஒரு குற்ற உணர்ச்சியோட வெளிப்பாடு. இத சிக்மண்ட் ஃப்ராய்ட் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் உளவியல் ரீதியா விளக்குனாரு. ஆழ்ந்த குற்ற உணர்ச்சி இருக்கிறவங்க அடிக்கடி கைகளை கழுவாங்க. ஏன்னா அவங்க கையில ரத்தம் படிஞ்சிருக்கிறதா அவங்க ஆழ் மனசு நம்புது. பிலாத்து செஞ்சதும் அதுதான். ஒரு நிமிஷம், இதுக்கு ஓஷோ முன்வைக்கிற தீர்வு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பணம் தனி மனிதர்களோட கைகள்ல இருக்கக்கூடாது, அது கம்யூன்கள், அதாவது கூட்டமைப்புகளோட வசந்தான் இருக்கணும்னு சொல்றாரு. ஆமா, ஒரு சமூகம் தன் மக்களோட கல்வி, மருத்துவம், உணவு எல்லாத்தையும் பாத்துக்கணும். அந்த உழைப்பிற்கு கூலியா பணம் தரப்படக்கூடாது, அன்பும் மரியாதையும் மட்டுமே தரப்படணும்னு சொல்றாரு. இது கேட்க நல்லா இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியமா? பணம் இல்லாம எப்படி ஒரு நவீன சமூகம் இயங்க முடியும்? இது ஒரு நியாயமான கேள்வி. ஆனா ஓஷோ ஒரு பொருளாதார நிபுணரா அதை அணுகல. அவர் ஒரு தத்துவஞானியா மனித ஈகோவை உடைக்க பாக்குறாரு. அதாவது தனி மனிதர்கள் கிட்ட சொத்து சேரும்போது அங்க இது என்னுடையது அப்படிங்கிற உடைமை மனப்பான்மை வருது. அதுல இருந்து பேராசை வருது, பேராசையில இருந்து சுரண்டல் வருது, அப்புறம் குற்ற உணர்ச்சி வருது. இந்த சங்கிலியை உடைக்கவே அவர் கம்யூன் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை சொல்றாரு. இத மதங்கள் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங். அதான் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா புரியும். உலகத்துல ஏழைகளும் அனாதைகளும் இருந்தாதான் மதங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த தொண்டு நிறுவனங்கள் மூலமா தங்களை உயர்ந்தவர்களை பாட்டிக்க முடியும். எல்லாரும் சமமாக்கிட்டா மதங்களுக்கு மக்களை சுரண்ட வாய்ப்பு போயிடும். ஓஷோ தன்னையே ஒரு கல்லறை தோண்டுவர் அப்படின்னு வர்ணிக்கிறாருன்னு இப்போ புரியுது. அழகிய மார்பிள் கற்களால் கட்டப்பட்ட சமூகத்தோட கல்லறைகளை தோண்டி உள்ள மறைச்சு வச்சிருக்க நிஜமான எலும்புக்கூடுகளை வெளியே கொண்டு வராரு.
அத பார்க்க தான் யாரும் விரும்புறதில்ல. சரி, உணவு மேஜையில நாம பேச தயங்குற அடுத்த விஷயத்துக்கு வருவோம். மரணம். மனிதகுலம் ரொம்ப அதிகமா பயப்படுற ஒரு விஷயம் இதுதான். எல்லாரும் ஒரு நாள் இறந்துதான் தீரணும்னு நமக்கு தெரியும். ஆனா அது வேறு யாருக்கோ நடக்கும், நமக்கு இப்போ நடக்காத நம்பியே நாம வாழ்றோம். அந்த மரண பயத்தை விளக்க ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் சம்பவத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, ஓஷோவோட நண்பர் ஒருத்தர் மருத்துவக் கல்லூரி மாணவனா இருக்காரு. ஒரு நாள் ராத்திரி பேய்கள் இருக்கா இல்லையான்னு விவாதம் வருது. நள்ளிரவு நேரத்துல ஓஷோ தன் நண்பர்கிட்ட ஒரு சவால் விடுறாரு. இருட்டு சூழ்ந்த அந்த அனாட்டமி லேப்க்கு 2 பேரும் போறாங்க. அங்க பணப்பிணங்கள் வரிசையா ஸ்ட்ரெச்சர்ல வச்சிருக்காங்க. ஃபார்மலின் வாட வீசுற அந்த அறையில ஒரு பிணத்துக்கு பதிலா தன் நண்பரை படுக்க சொல்றாரு ஓஷோ. மத்த மாணவர்கள் அங்க கூட்டிட்டு வரும்போது நண்பரை திடீர்னு எழுந்து உட்கார சொல்றாரு. மத்தவங்கள பயமுறுத்துறதுக்கான பிளான் இது. இருட்டு பிணவரை மத்த மாணவர்கள் அங்க வராங்க. ஓஷோவும் நுழையறாரு. அந்த நண்பர் எழுந்து மத்தவங்கள பயமுறுத்த வெயிட் பண்றாரு. ஆனா அங்கதான் அந்த பெரிய ட்விஸ்ட் நடக்குது. நண்பர் எழுந்து உட்கார்றதுக்கு முன்னாடியே பக்கத்துல கிடந்த நிஜமான பிணம் ஒண்ணு திடீர்னு எழுந்து உட்கார்ந்துடுச்சு. அத பார்த்ததும் அந்த நண்பரே பயந்து அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடுறாரு. மத்த மாணவர்களும் உண்மையாவே பேய் இருக்குன்னு பயந்து நடுங்கி ஓடுறாங்க. உண்மையில் அங்க என்ன நடந்திருக்குன்னா, கோமால இருந்த ஒருத்தரை இறந்துட்டாருன்னு நினைச்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த குளிரான அறையில நள்ளிரவுல அவருக்கு சுயநனவு திரும்பி முடிச்சிருக்காரு. ஆனா இத உணராம எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இது ஒரு நகைச்சுவையான சம்பவமா இருந்தாலும் மரணத்தை பார்த்து மனித மனம் எந்த அளவுக்கு பதறுதுன்னு காட்டுது. ஆனா மரணம் பத்தி ஓஷோ முற்றிலும் ஒரு மாற்று பார்வையே சொல்றாரு. மரணம்ங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு ஆழமான நீண்ட தூக்கம் அப்படின்னு சொல்றாரு. அவர் தூக்கத்துக்கும் மரணத்துக்கும் சொல்ற அந்த ஒப்புமை ரொம்ப ஆழமானது. நாம தினமும் ராத்திரி தூங்குறோம். அந்த தூக்கம் நம்ம உடம்ப புதுப்பிக்குது, அடுத்த நாளுக்கான எனர்ஜியை கொடுக்குது. அதே போல உடல் ரொம்ப வயசாகி நோய்வாய்ப்பட்டு சாதாரண தூக்கத்தால் அதை புதுப்பிக்க முடியாத நிலை வரும்போது வாழ்க்கை சக்தி ஒரு புதிய உடம்புக்குள்ள செல்றதுக்காக எடுத்துக்கிற ஒரு ஆழமான ஓய்வு தான் மரணம். இதை விளக்கும்போது அவர் ஒரு மனநோயாளிய பத்தி சொல்றாரு. தூங்குனா காலையில எங்க முழிக்க மாட்டோமோன்னு பயந்து பல நாட்களா தூங்காமலேயே இருந்த ஒரு நபர். தூக்கத்தை பார்த்து பயப்படுறது எவ்வளோ முட்டாள்தனமோ மரணத்தை பார்த்து பயப்படுறதும் அப்படிதான். மரணம்ங்கிறது வாழ்க்கையோட ஒரு இயல்பான செயல்முறை. அடுத்ததா சமூகத்தோட ரொம்ப முக்கியமான ஆனா மூடி மறைக்கப்படுற இன்னொரு விஷயம் பாலியல். பாலியல்ங்கிறது வெறுமனே ஒரு உயிரியல் விளையாட்டு, அதாவது ஒரு பயாலாஜிக்கல் கேம் அப்படின்னு அவர் கூறுறாரு. சமூகம் கற்பிச்சு வச்சிருக்க உடைமை மனப்பான்மை காதலுக்கு எதிரானது அப்படிங்கறது அவருடைய வாதம். நீங்க ஒருத்தரை உண்மையிலேயே ஆழமா ஏசிக்கிறீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. அந்த நபர் உங்களோட இருக்கும்போது சந்தோஷமா இருந்தாலும் சரி, இல்ல வேறொரு நபரோட இருக்கும்போது சந்தோஷமா இருந்தாலும் சரி, உண்மையான காதல் அதை பார்த்து மகிழவே செய்யும்னு சொல்றாரு. இதை விளக்க அவர் சொல்ற டென்னிஸ் விளையாட்டோட உதாரணத்தை பார்ப்போம். நீங்க வாழ்நாள் முழுக்க டென்னிஸ் விளையாடணும்னா ஒரே ஒரு நபர் கூட மட்டும்தான் விளையாடுவேன்னு குடிவாதம் பிடிக்கிறது இல்லையே. பலரோட விளையாடும் போது அந்த விளையாட்டு இன்னும் சிறப்பா மாறுது. வேறொரு நபர் கூட டென்னிஸ் விளையாடுறதால உங்க மேல அவங்களோட அன்பு குறைஞ்சிடுறதில்ல. இதே போல பாலியலையும் ஏன் மிகச்சாதாரணமா மனிதர்களால எடுத்துக்க முடியல அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்கிறாரு. ஆனா இது சமூக கட்டமைப்பை முற்றிலுமா சிதைச்சிடாதா? பல ஆயிரக்கணக்கான வருஷமா மனித சமூகம் குடும்பம்ங்கிற அமைப்பு மேலதான் கட்டப்பட்டிருக்கு. ஆனா ஓஷோ இத புனிதத்தன்மை அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கல. அவர் இத உளவியல் அப்புறம் உயிரியல் கண்ணோட்டத்துல பார்க்கறாரு. ஓ, நீங்க பாலியலையும் காதலையும் ஒன்னா குழப்பிக்கிறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா, பாலியல்ங்கிறது உடலோட தேவை, காதலுங்கிறது ஆன்மாவோட தன்மை. இந்த ரெண்டையும் சமூகம் செயற்கையா ஒன்னாக்கிடுச்சு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தன்னுடைமையா நினைக்கும் போதுதான் பொறாமை, கோபம், கொலைகள் எல்லாம் நடக்குது. காதல் ஒருபோதும் ஒருத்தரை கைதியா மாத்துறதில்ல, அது விடுதலை அளிக்குது. இதத்தான் நாம எவ்வித சார்பின்றி புரிஞ்சிக்க முயலணும். இந்த விவாதம் முழுவதையும் நம்ம திரும்பி பார்த்தா இது வெறும் உளவியல் ரீதியான அலசல் மட்டுமல்ல, உளவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பயணம். ஓஷோவோட மைய கருத்து இதுதான். மரணம், பாலியல், பணம் ஆகிய மூன்றையும் சுத்தி நம்ம எவ்வளோ இருட்டறைகளை, எவ்வளோ பயங்களை கட்டி வச்சிருக்கோம். இவற்றை அதோட முழுமையில நாம ஏத்துக்கும் போது அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்க்கை அதோட முழுமையில ஏத்துக்கும் போது மரணமும் அதோட ஒரு அழகான பகுதியா மாறிடுது. எப்போ உங்க வாழ்வுல பயங்களும் கவலைகளும் குற்ற உணர்ச்சிகளும் இல்லையோ அப்போ அங்கே ஒரு மாபெரும் அமைதி உருவாகும். அதுவே தியானத்தின் பாதை. இது நிச்சயமா நம்மள ஆழமா சிந்திக்க வைக்கும் ஒரு தொகுப்பு. நீங்க இந்த ஆழமான அலசலை கேட்டுட்டு இருக்கிற இந்த தருணத்துல இந்த கருத்துக்கள் உங்களை சிந்திக்க வச்சிருக்கலாம். சில நேரங்கள்ல கடுமையான முரண்பாடுகளை தோற்றுவித்திருக்கலாம். ஆனா அதுதான் இதோட வெற்றி.
எந்த கேள்வியும் கேட்காம நீங்க பல வருஷமா ஏத்துக்கிட்ட விஷயங்களை, சமூகம் உங்க மேல திணிச்ச அடையாளங்களை மறுபரிசீலனை செய்ய இது ஒரு வாய்ப்பு. சரி, இந்த ஆழமான பயணத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். உங்கள்ட்டேந்து விடை பெறதுக்கு முன்னாடி நீங்க தனியா உட்கார்ந்து சிந்திக்க ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்றோம். நாம விவாதத்தோட தொடக்கத்துல பார்த்தா அந்த பிச்சைக்காரனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாமும் அப்படிதானே வாழ்றோம். தினமும் காலையில கண் விழிச்சதும் நம்மளோட அடையாளங்களை, நான் இன்னார், என் பேர் இது, என் படிப்பு இது, என் அந்தஸ்து இது அப்படிங்கிற சமூக அடையாளங்களை ஒரு சட்ட மாதிரி தினமும் மாட்டிக்கிறோம் இல்லையா? ஆமா, அதான் உண்மை. இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அல்லது நாளைக்கு காலையில கண் முழிச்சு அந்த அடையாள சட்டையை போடுறதுக்கு முந்தைய அந்த ஒரு சில நொடிகள்ல எந்த பெயரும் எந்த அந்தஸ்தும் எந்த பயமும் இல்லாத அந்த தூய்மையான வினாடியில நீங்க உண்மையில யார் அப்படின்னு எப்பதாவது ஆழமா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாங்க விடைபெறுறோம். உங்களோட தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். மீண்டும் மற்றொரு ஆழமான தேடல்ல சந்திப்போம்.